வணக்கம் மக்களே. எபில் அரசுலேருந்து ஆனந்தன். இன்றைய முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் வந்து மேலே போகாம லேசா ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கீழ இறங்கலாமா? இல்ல நாளைக்கே மேலே பிரேக் பண்ணி மேலே போகுமா? இது ஒண்ணு. 2வது இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமா NVIDIA பண்ண செய்கை தான் ரொம்ப சிறப்பானது. அத பத்தி இன்னைக்கு பார்த்துட்டு, டெக்னிக்கலா வழக்கம் போல பார்க்குறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு NVIDIA மேட்டருக்கு வந்துருவோம். இந்த ரூபின் சிப்பு, பிளாக்வெல் GPU, ஏஐ நெட்வொர்க் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த அதான் இதெல்லாமே ஏஐ வளர்ச்சிக்கான அல்லது அந்த அந்த என்ன சொல்றது, இந்த க்ளவுட் பேஸ்ட் கம்பெனிகளுக்கான வளர்ச்சிக்கான ப்ராடக்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இந்த விஷயத்துக்காக ஒரு 2 வருஷத்துக்கு தேவையான பொருளாக 500 பில்லியனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு NVIDIA. 500 பில்லியனுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா நேற்று முந்தானத்து கூட நம்ம பேசினோம். நம்ம கையில் இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? கேஷா 500 பில்லியன் தான் இருந்தது. அவன் ஆர்டர் மட்டுமே ஒரு கம்பெனி ஒரு ஆர்டர் மட்டுமே 500 பில்லியன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்க்குறதா, இல்லை மற்ற நாடுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதா தெரியல. சரி, இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம 2 விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும். ஒன்று, இந்த க்ளவுட் பேஸ்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, ஹைப்பர் ஸ்கேலர்னு சொல்கிற எப்படி அதான் இந்த அமேசான் இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் இருக்கு இல்லையா, க்ளவுடு வச்சு பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிகள், அது ஏஐயோட அடுத்த கட்டமான ஜென்ரேட்டிவ் ஏஐ டெவலப் பண்ணுற கம்பெனிஸ், இதுலையெல்லாம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள், மைக்ரோசாஃப்ட் இவங்கெல்லாம் வந்து பெருசாக இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த செக்டார் வந்து ரொம்ப பெருசாக வளரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று. 2வது விஷயம், இந்த $500 பில்லியன் ஆக்சுவலி வழக்கமாக இதில் பெரும்பாலும் வந்து சைனாவுக்கு கொடுத்துட்டு இருந்தது தான். இப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் வார்ஃபேர்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, சண்டையெல்லாம். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த $500 பில்லியன் ஒர்த்தை வந்து சைனாவை தவிர மற்ற நாடுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக அவங்க நாட்டிலே வந்து அந்த அது என்னது டிஎம்எஸ்சியா எஸ் டிஎஸ்எம்சி தைவான் கம்பெனியோட இது ஒன்று யூஎஸ்லேயே இருக்கு இல்லையா, அதுலேயே நாங்கள் அந்த சிப்பை தயாரிக்கிறோம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது தவிர மற்ற நாடுகளுக்கும் கொடுக்குறாங்க. இதனால இதோட பெரிய முக்கியமான வருமானமான அந்த 500 பில்லியன் வந்து சைனா கிடைக்காம போயிடுச்சு. அப்போது மற்ற நாடுகளுக்கு இந்த வாய்ப்புகள் வருது. அது இந்தியாவுக்கும் வரலாம். இந்த சிப் மேனுஃபேக்சரிங்கில் இப்போ தான் நம்ம மெதுவாக ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்கோம். அதனால் எவ்வளோ இது இருக்குதுன்னு தெரியல. ஸோ இந்த துறை பெருசாக வளரப்போகுது. அதில் நம்ம கவனிச்சுக்க வேண்டாம். இதோடு சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி கட் பண்ண என்ன ஆகும்னா, சைனா அமெரிக்காவோட அந்த ரிலேஷன்ஷிப் மெதுவாக விலக ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுது. இது ஒன்று. 2வது மிக முக்கியமான அடுத்த விஷயம் வந்து, யுஎஸும் சவுதி அரேபியாவும் இன்னைக்கு ஒரு சல்மான் பின் அவர் பேர் என்ன, ஆமாம், அவர் யுஎஸ் போயிருக்கார் இல்லையா, அவரோட இப்போ என்னென்ன டீல் பேசியிருக்காங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். ஏன் இந்த டீல் முக்கியன்றது நம்ம பின்னாடி போகிறப்ப பார்க்கலாம். ஒன்று நமக்கு முக்கியம், இந்தியாவுக்கு முக்கியம். என்னென்னா, இந்த செக்யூரிட்டி கேரண்டி கேட்டிருக்காங்க சவுதி. அதாவது மற்ற நாடுகள் என் மேலே அட்டாக் பண்ணால் நீங்கள் செக்யூரிட்டி நீங்கள் வந்து என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கத்தாரை வந்து இஸ்ரேல் அடித்தார் இல்லையா, அதனால இவர் வந்து நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னா செக்யூரிட்டி கேரண்டி ஒரு பாகிஸ்தானோட டீல் போட்டார். ஆனால் அது நிஜமாக சொன்னால் நமக்கு பிடிக்காத நாடு பாகிஸ்தான்றதுக்காக இல்லை, பாகிஸ்தானால் சவுதிக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியுமான்ற அளவுக்குலாம் இல்லை. ஓகே, அது மேன் பவர் கொடுக்கலாம், அதை தாண்டி ஒன்றும் இல்லை. அது பாகிஸ்தான்லேருந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அட்டாமிக் சிஸ்டம்லாம் வாங்கிக்கிடுவாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது இந்த அட்டாமிக் வெப்பனோட ஃபுல் கண்ட்ரோலும் யூஎஸ் தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது, இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமாக என்ன வரப்போகுதுன்னா, இஸ்ரேலுக்கும் சவுதிக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் ஏதாவது பேசுவாங்க. அது இல்லாட்டி, அதாவது அதுதான் இங்கே ஒரு 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 ஆக்சிமோரன் என்னென்னா, ஆக்சிமோரன் சொல்லலாமான்னு தெரியல. இஸ்ரேலோட பிரச்சனை இல்லாட்டி சவுதிக்கு இது தேவையில்லை, செக்யூரிட்டியே தேவையில்லை. ஏன்னா அதிகபட்சம் வந்து பிரச்சனை வந்து ஈரானோட தான்.
ஸோ இஸ்ரேலோட பிரச்சனை இல்லாட்டி தேவையே இல்ல. இஸ்ரேலோட பிரச்சனை இருந்துச்சுன்னா, யுஎஸ் என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. இப்ப யுஎஸோட சேர்ந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு சிவில் நியூக்ளியர் ப்ரோகிராம் வந்து சவுதியில பண்ணி குடுக்குறோம் அப்படின்ற மாரி ஒரு அக்ரீமெண்ட் போடுறாங்க. அத இஸ்ரேல் வந்து முட்டுக்கட்ட போடுறாரு. ஏன்னா, அத பண்ணிட்டா அடுத்து வந்து அந்த யுரேனியம் என்ரிச் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனால அது முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இத்தோட ஜெட்டு இது ஃபைட்டர் ஜெட்டு ஆ அது என்ன F-35 F-35 வந்து ஒரு 40 F-35 வந்து குடுக்குறதா இருந்தாங்க. அதுவும் ஒரு டக் ஆஃப் வார்ல போயிட்டுருக்கு. ஏன்னா, அத குடுத்தா ஆ இது நான் இஸ்ரேலுக்கு பிரச்சனை வரும். இஸ்ரேலோட செக்யூரிட்டி பிரச்சனை வரும். குடுக்காட்டி அ யுஎஸ்க்கு ஃபினான்சியல் பிரச்சனை வரும். சவுதிக்கு வந்து ஒரு அன்செக்யூர் ஃபீல் வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. என்ன அடுத்த கட்டம்னா, இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டம். பெட்ரோ டாலர் சிஸ்டத்தில வந்து அவங்க இந்த அக்ரீமெண்ட்லேருந்து ரிலீஃப் கேட்டுட்ருக்காங்க. என்னன்னா, நான் வந்து மற்ற கரன்சிலயும் ட்ரேட் பண்ணிக்கிறேன்னு. ஏற்கனவே இந்த அந்த ஆக்சுவலி இந்த அக்ரீமெண்ட் வந்து டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்களோட இவங்க வந்து ஒரு என்னது ஒரு 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 வெளிப்படை வெளிப்படை இல்லாட்டாலும், ஒரு சுமாரான ஒரு தொடர்புல இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு அ ஏன்னா, இப்ப சவுதி ஏதாவது பிரச்சனை பண்ணா, முதல்ல என்ன பண்ணும்? இஸ்ரேல விட்டு சவுதிட்ட பிரச்சனை பண்ணுவான். 1 அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய மற்ற ஆளுகள விட்டு சவுதியோட பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அங்க ஒரு ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், நீங்க பெட்ரோலிய இப்ப என்ன இப்ப டாலர்ல நீங்க விக்கல அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் அ லோக்கல்ல விக்க முடியாம போயிடும். லோக்கல்லனா அவங்க டாலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேல்யூ லெஸ் ஆயிட்டே போயிரும். அடிச்சு இறங்கிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இது ஒரு இன்னைக்கு கொஞ்சம் ஜாம் ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ரைட்டு. இப்ப ஃபைனலா என்ன வருதுன்னா, இந்த மீட்ல அ 2 பேருக்குமே ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. என்னன்னா, பெட்ரோ டாலர் சிஸ்டத்த பெட்ரோ டாலர் சிஸ்டத்த நீங்க கேன்சல் பண்ணுங்கன்னு சவுதி ஸ்ட்ராங்கா இருந்தா, அமெரிக்கா வந்து என்ன பண்ணணும்னா, பெட்ரோ டாலர மெயின்டெயின் பண்ணணுன்றதுக்காக சவுதிக்கு செக்யூரிட்டி கேரண்டி குடுக்கணும். சவுதிக்கு செக்யூரிட்டி கேரண்டி குடுத்தா, இஸ்ரேலு நாளைக்கு பிரச்சனைக்கு வரும். 1 ஒருவேளை இதுவே ரிவர்ஸ் ஆயி, இல்ல நான் குடுக்க மாட்டேன்னு சொன்னா, அ மெயினான பிசினஸ் வந்து ஆயில் எடுக்கிற பிசினஸ் வந்து சவுதியில தான் இருக்கு யுஎஸோடது. அப்ப மறுபடியும் அங்க பிரச்சனை வரும். ஒருவேளை பெட்ரோ டாலர் சிஸ்டத்த வந்து கேன்சல் பண்ணிட்டு, மற்ற கரன்சி அதாவது சில நாடுகளுக்கு மட்டும்னு கூட வச்சுக்குவோம். ரொம்பலாம் வேண்டாம். இந்தியா, சைனா குடுத்தாலே வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி நடந்தா யுஎஸ் டாலரோட வேல்யூ தட்ட ஆரம்பிக்கும். அதாவது பெருசா ஃபால் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கு என்ன முடிவு பண்ணிட்டு வர்றாங்கன்னு தெரியல. நாளைக்கோ நாளை கழிச்சோ இதோட அவுட்கம் வந்து கிளியரா வரும். ரைட்டு. இது தவிர நேத்து நம்ம பேசினோம். யுஎன் ஓட்டுக்காக நெத்தன்யாகும், புத்தினும் பேசியிருந்தாங்க அப்படின்னு. அதுக்கேத்த மாரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அ நெத்தன்யாகுக்கு ஆதரவா ஓட்டு போடல. ஆனா அதான் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதாவது ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரேலுக்கு ஃபேவரா பண்ணிட்டாங்க. இல்ல அப்படின்னு சொல்லாட்டினாலும், ஆ காசாக்கு எதிர்ப்பா இத செஞ்சுட்டாங்க. ஆனா ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்ற மாரி. சைனாவும் சரி, யுஎஸும் இது அ யாரு புத்தினும் சரி, ரஷ்யாவும் சரி, அவங்க ஓட்டு போடாம வந்துட்டாங்க. ஏன்னா 2 பேருமே வீட்டோ பவர் உள்ள ஆளுங்க. 2 பேருமே ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அங்க இருந்துட்டு ஆதரவா ஓட்டு போட்டா பொலிட்டிக்கல் சீனே மாறிடும். அதனால 2 பேருமே வெளிய வந்துட்டாங்க. ஆ இது வந்து அடுத்த ஒரு உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய இன்னொரு பாலிடிக்ஸோட விஷயம். அது இன்னொரு நாளைக்கு பேசலாம். அப்புறம் நாளைக்கு நைட்டு யுஎஸோட ஃபெட்டு வந்து ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கம் வருது. என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்க போறோமா? இல்லையா? அப்படின்னு சொல்ல போறாங்க. குறைக்கிறோமா நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைக்கிறது, கூட்டுறத பத்தி இல்ல. அதாவது நாளைக்கு குறைக்க போறதில்ல. இல்ல கூட்ட போறதில்ல. கூட்டுவோமா? குறைப்போமா? அப்படின்றத பத்தி நாளைக்கு ஜெரோம் பவல் வந்து நாளைக்கு நம்ம நம்ம இதுக்கு வந்து நாளைக்கு ராத்திரி 12 மணிக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நாளை கழிச்சு காலையில நம்ம மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிரும். நாளைக்கு நைட்டே வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணாலும், நமக்கு நாளை கழிச்சு ரியாக்ட் பண்ணும். அதனால நாளைக்கு மார்க்கெட் ஒரு ஸ்விங் குடுத்து நியூட்ரல்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, இப்ப நம்ம டெக்னிக்கலா போவோம். நிஃப்டி ஆ கீழ வந்து 25,700 வரைக்கும் கூட வரலாம். நாளைக்கு ஒரு 200 பாயிண்ட் இறங்கி அந்த ஸ்விங் இருக்கலாம்.
27,000 25,700 வரைக்கும் வந்துட்டு போலாம். மேல வந்து 26,000 அந்த 10லேருந்து 100 வரைக்கும் ஒரு அடுத்த அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அத தாண்டுறதான்னு பார்க்கணும். எனக்கு என்னமோ நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டா செல்லிங் வந்துட்டு திருப்பி ஒரு ரெக்கவரி குடுப்பாங்க அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஆ எஃப்ஐஎஸ் வந்து இப்ப சமீபத்தில கொஞ்சம் கொஞ்சமா பையிங்க்கு உள்ள வர்றான். இப்ப நெட் செல்லர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா பையரா வந்துட்டுருக்கான். சரி இத அடுத்ததா நம்ம பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஃபார்மேஷன் அவ்வளோ சிறப்பா இல்ல. அதனால என்னன்னா 58,500 வரைக்கும் கூட கீழ வரலாம். 58,000 ஆமா 58,500 வரைக்கும் வந்தா மறுபடியும் மேல ஏறுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்போ இங்கேருந்து ஒரு 1% பக்கத்துல ஆ கீழ இறங்க வேண்டியது இருக்கு. அதனால நாளைக்கு ஒரு பிரீத் எடுக்கிற மாரி தான்னு வச்சுக்கங்களேன். பிரீத் எடுத்துட்டு அப்புறமா ஒரு சின்ன கன்சல்டேஷன் குடுத்துட்டு மேல போகலாம். ஏன்னா ஏற்கனவே அங்க மேல போறதுக்கான இண்டிகேட்டர் வந்துருச்சு. அடுத்ததாக ஐடி. ஐடில வந்து அ இத இவ் இந்த கன்சாலிடேஷன்ல அடுத்து மேல போகாம, அடுத்த ரேஞ்சுக்கான கீழ வந்துட்டுருக்காரு. இந்த ரேஞ்ச் எங்க வரணும்னா 35,300 டூ 35,250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். வந்துட்டு திருப்பி அங்கருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. இதுல வந்து இன்ஃபியும், டிசிஎஸும் இன்னும் ஒரு 1% இறங்குற மாரி இருக்கு. பார்த்தேன். யார் இழுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தேன். விப்ரோ வந்து ஒரு இங்க வந்து ஒரு 4, 5% 10% வரைக்குமே இறங்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்ப 40ல இருக்கு. அது ஒரு 29, 28லேருந்து 20 வரைக்குமே வரும். 20 உடனே வராது. 220ன்றது உடனே வராது. ஆனா அது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஹூ நோஸ்? இப்போ யாராவது எஃப் அண்ட் ஓல ஷார்ட் போடுறா இருந்தா போங்க. பெரிய சான்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கும். அடுத்து ஆட்டோ. வழக்கம் போல அதே ஏரியால கன்சாலிடேட் ஆயிட்டே இருக்கு. இது எதுக்கு இன்னைக்கு ஏன் இத திருப்பி சொன்னேன் அப்டின்னா, இந்த பிரேக் அவுட் ஆகுது இல்லையா? அன்னைக்கு நம்மனால வாங்க முடியாது. அ அன்னைக்கு வந்து என்னன்னா, "ஐய்யயோ! ஓடிட்டானே!" அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருப்போம். அதனால இத ஏற்கனவே நீங்க உங்களுக்கு புடிச்ச ஸ்டாக்ஸ கையில வச்சுக்கிறது நல்லது. ஏற்கனவே நேத்து நம்ம ஆட்டோல எந்தெந்த ஸ்டாக்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அத ஃபாலோ பண்ணிக்கங்க. மெட்டல் இன்னும் 2% இண்டெக்ஸ் வந்து கீழ விழுகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அது கன்டின்யூ ஆகுமா இல்லையான்றது அப்புறம். இப்பொழுதைக்கு ஒரு 2% கீழ விழுகுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதாவது 10,000 ம் 250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் 200 டூ 250 வரைக்கும் வர்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. நேத்து டாடா ஸ்டீல் வந்து கேட்டிருந்தார் இல்லையா? நேத்து 69 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோம். 70 சில்லற வரைக்கும் வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆயிருக்குது. நல்ல ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. ஒரு சப்போர்ட்டிங்ஸ் இது மாரி இருந்துச்சு டாடா ஸ்டீல்ல. அதனால மெட்டல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. தங்கம் நேத்து வந்து 3,995 சப்போர்ட்ன்னு போட்டிருந்தோம். இன்னைக்கும் அதே தான் போட்டிருக்கோம். ஆனா நேத்து 3,998 வரைக்கும் வந்துட்டு திரும்பிட்டாரு. இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமான சப்போர்ட். இத உடைக்காம இருக்கும் பட்சத்தில் கோல்டு வந்து 4,110 உடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி உடைச்சா அடுத்த ராலி போகும். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப முக்கியமான பேட்டர்னு. என்னன்னா, இத வந்து என்னவா மாறப்போதுன்றதுக்கு முக்கியமான விஷயம். இப்போ 2க்கு நடுவுல வந்து கரெக்ட்டா மாட்டிட்டு இருக்காரு. எந்த சைட்ல இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு அதிகமா அ அ ஃபேவரா இருக்க போதுன்னு தெரியல. அது நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறாங்களா இல்லையா? யுஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்துறாங்களா இல்லையான்றத வச்சு முடிவு பண்ணிருவாரு. அதனால இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் 3,795ம் 4,810யும் மைண்ட்ல வச்சுக்கங்க. நம்ம ஆளு யாரு? வெள்ளி. வெள்ளி வந்து நேத்து நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த 49.3க்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல செம்ம சப்போர்ட்டுங்க இது. இந்த சப்போர்ட்ட உடைச்சா வெள்ளிக்கு கொள்ளி வச்சுருவாய்ங்க. சாரி. சும்மா அப்படியே ஒரு ஃபார்ம்ல இதுல வந்துருச்சு. அதனால அ சில்வர் வந்து இந்த 49.3 மைண்ட்ல வச்சுக்கங்க. மேல வந்து 50.5ம் 51.2ம் மேல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அத பிரேக் பண்ணா ஃபர்தரா மேல போகும். க்ரூட் ஆயிலும் அ நேச்சுரல் கேஸும் 2ம் அதே ஏரியால தான் இருக்காங்க. இனிமேல் 7 மணிக்கு மேல ரியாக்ட் பண்ணா தான் உண்டு. இன்றைய செய்திகள் அவ்வளோதான் மக்களே. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.